என்ன இன்னைக்கு ஒரே சிரிப்பாக இருக்கு முகத்தில். என்னைக்கும் காணாத அதிசயமாக இருக்கு. என்ன கங்கா, என்னாச்சு உனக்கு? வாங்க அங்கிட்டு, உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது. ஏதாவது உரண்டைகளுக்கு தான் வேலை. இது இல்லை டீ, நெசமாக தான் கேட்கேன். எப்போ சிரித்து பார்த்தது நீ? கல்யாணத்தப்போ சிரித்து பார்த்தது. அதுக்கப்புறம் நான் சிரிச்சே ஒரு நாள் கூட உன்னை பார்த்தது கிடையாது. எந்த நேரம் பார்த்தாலும் உருன்னு தான் இருப்ப. இப்போ என்ன அதிசயமாக சிரிக்கிய? அதான் கேட்டேன். ஏன் டீ, ஏதாவது நடந்துச்சோ? என்னாச்சுன்னு சொல்லு, சொன்னா தானே தெரியும். இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன கொழுப்பு? ஆ, கொஞ்சம் விட்டா ரொம்ப தான் பொரிய. ஏன் எந்த நேரம் பல்ல ஈனி இழிச்சிட்டே இருப்பாவளோ? சிரிக்க மாதிரி நடந்துக்கணும். கோவப்படுற மாதிரி நடந்துக்கிட்டா அப்புறம் கோவம் தான் வரும். இல்லை சிரிக்கலையா சிரிப்பு? இப்போ சிரிப்பு மட்டும் தான் ஒன்று குறைச்ச. ஏம்மா, நீ சிரிக்கே வேணாம். எப்படி வேணா இருந்துட்டு போ, நான் ஒன்றும் கேட்கல. நீ கோவப்பட்டால் தான் அழகா இருக்கு. சிரிக்கும் போது தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. நீ சிரிக்க வேணாம், அந்த இப்படியே இரு, இதான் உனக்கு அழகா இருக்கு. என்ன சிரிக்க நீ கேட்டது ஒரு குத்தம்மா? ஏதோ சந்தோஷமா இருக்காளே, என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அதுக்கு என்ன வருத்து வாரா? ஒன்றும் பேச முடியலம்மா, ஒரே தான் நீட்டிட்டு வந்துடுறா. கொஞ்சம் சிரித்து பேசிடக்கூடாது. ஒரே இது அப்படி நல்லா இழிச்சிக்கிட்டு பேசுறது. அப்படி எந்த நேரத்தில் கேப் கிடைக்கும் அந்த இடத்துல நல்லா பேசியதோ. எந்த நேரம் பார்த்தாலும் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராகவே இருக்கணும். இல்லை நம்ம தலையில் எல்லாம் மிளகா அரைச்சிடும். ஏங்க உங்களை தான் எந்த நேரமும் திங்கியது உறங்கியது, 4 பேரோட சேர்ந்துட்டு ஊர் சுற்றியது, இப்படியே இருந்தால் என்னங்க ஆகுது? அடுத்து என்ன பிரச்சனை செய்ய காத்துட்டு இருக்கான்னு தெரியலையே. சமாளிப்போம். வீட்டில் இருந்தால் பொழுதன்னைக்கு இதே பிரச்சனையாக இருக்காலும் எங்கேயாவது ஓடிடுறது. திங்க மட்டும்தான் வாரேன், அப்பையும் பிரச்சனையா? கடவுளே, சொல்லுமா என்ன செய்யணும்? ஆ, என்ன செய்யணும்னு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களோ? ஒரு பிள்ளை ஒன்று பெற்று போட்டியதை ஞாபகம் இருக்கா? அது கல்யாணம் கல்யாணம் பண்ணுறது நினப்பு இருக்கா இல்லையா? நமக்கு கல்யாணம் ஆச்சு, பிள்ளைய பெற்று போட்டாச்சு, நம்ம கடமை முடிஞ்சிட்டு அதுக்கு ஒரு கல்யாணம் கல்யாணம் பண்ணி பார்க்கதா இல்லையா? எனக்கு நானும் நல்லா ஜாலியாக இருக்கியே, ஒன்றத்தை பற்றியும் கவலை கிடையாது. என்ன மனுஷனா? நானும் 2-3 புரோக்கர்கிட்ட சொல்லி தான்ல வச்சுருக்கேன். இன்னும் ஒருத்தர் ஒன்றும் சொல்லலை. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நல்ல இடம் வந்தால் சொல்லியன்னு சொல்லியாவ. நீனும் ஒரு புரோக்கர்கிட்ட சொல்லியிருந்தலாம், எதுவும் பொண்ணுங்கன்னு சொல்லியிருக்காவளா? சொன்னேங்க. அவர் அன்றைக்கி தான் ஃபோன் அடித்தார். ஃபோன் அடித்து எடுக்கலன்ட்டு நேராகவே வந்துட்டார். அன்றைக்கி வந்துட்டு பக்கத்து ஊரில் ஒரு நல்ல பொண்ணு இருக்கான். நல்ல நம்ம தம்பிக்கு ஏற்றாப்புல தான் படிச்சிருக்காவலாம். நல்ல பொண்ணாக இருக்குன்னு சொல்லி போட்டோலாம் காமிச்சாவ. போட்டோவில் பார்த்தே நல்லா வடிவாக தான் இருக்குது. இன்றைக்கி வரலான்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி போய் ஒரு எட்டு பார்த்துட்டு ஓடியாந்துருவோமா? இன்னைக்கா? எல்லாட்டையும் சொல்லணும்ல. யார்கிட்டையும் சொல்லாமல் திடீர்னு நாம மட்டுமா போகிறது? பொண்ணு பார்க்கணும் ஒரு 2-3 பேர் போகிறது இல்லையா? திடீர்னு நாமளே முடிவெடுத்தா எல்லாரும் அந்தந்த நேரத்தில் எல்லாம் பிரியாவாக இருப்பாவ. அவள் நேற்றி முந்தா நாளே சொல்லியிருந்தா ரெடியாகி இன்னைக்கு வருவாவ. திடீர்னு எப்படி கங்கா எல்லாரையும் கூப்பிட முடியும்? ஏங்க யாரும் வேண்டாங்க. இப்போ தானே முதல்ல பார்க்க போகிறோம். முத பொண்ணு பார்க்குறதுக்கு யாரெல்லாம் அழைச்சிட்டு போக வேண்டாம். நீங்களும் நானும் மட்டும் போவோம். தம்பி கூட இந்த வாரத்தில் வாரேன்னு சொல்லியிருக்கான். வந்தோன்னா அவனை அழைச்சிட்டு போய் ஒரே இதை பொட்டு வச்சு நிச்சயம்லாம் பண்ணிடலாம். இப்போ நம்ம மட்டும் போயிட்டு ஒருவேளை வீடு வாசலை பார்த்துட்டு பொண்ணு எப்படி இருக்குது, என்ன எப்படின்னா சௌரியமாக இருக்கா என்ன பார்த்துட்டு வந்துடுவோம்ல. அதுக்கப்புறம் சேதி சொல்லிடலாம்ல. ஓ, அப்படி சொல்லியா? சரி, கிளம்பு, சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம். மத்தியானம் எனக்கு ஒரு வேலை இருக்குது. பொண்ணு பார்த்துட்டு அப்படியே கொண்டு வந்து உன்னை வீட்டில் விட்டுட்டு அப்படியே நான் போகிறேன். சரி, ஒருவேளை நம்ம கார்த்திக்கிட்ட கேட்டுக்கிட்டியா? பொண்ணு எப்படி இருக்கணும் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டியாப்ல? அது வேற ஏதாவது சொல்ல போகிறான். அவனுக்கு என்னங்க கேட்காது? அவனே சின்ன பிள்ளை. நாமளாம் பெரியவங்கள பார்த்துக்கு முடிச்சு வைக்க வேண்டியதான். அவனுக்கு என்ன தெரியும், சொன்னால் தெரியுமா? அவன் வேலையே கதைன்னு அங்கே கிடக்கான். நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சோம்னா பொண்ணுங்கள்லாம் பார்த்து வச்சோம்னா வந்தோன்னா கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான். அவனுக்கு என்ன கேட்குது? அவன் தான் அடுத்த வாரம் வாரான்ல, நேரம் அழைச்சிட்டு போய் பொண்ணுக்கிட்ட விட்டுருவோம். பொண்ணை பார்த்துட்டு அவனுக்கும் பிடிச்சிருக்குன்னா முடிச்சிட வேண்டியதான். நம்மளுக்கு பிடிச்சா அவனுக்கு பிடிக்காம எங்கே இருக்கும்? நம்ம சொல்லி தான் கேட்பான் அவன் என்றைக்கும். நம்ம சொல்லதான் என்றைக்கும் கேட்பான். சரி, நான் போய் கார் எடுக்கேன். நீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பி காருக்கு வந்துடு. 2 பேரும் போயிட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு என்ன எதுன்னு சொல்லிட்டு வந்துடும். ஏங்க எப்படியாச்சும் இந்த சம்மந்தம் முடிஞ்சிடணுங்க. இந்த பொண்ணும் நல்லா வசதியான இடம்னு சொன்னாவ புரோக்கரு. நல்லா செய்வாங்களாம். நல்லா காரிக்கறி எல்லாம் வாங்கி கொடுக்கன்னு சொல்லியிருக்கவ. பொண்ணு நல்லா அழகாக இருக்குது. எப்படியாச்சும் இந்த இடத்த முடிச்சிட்டேன்னு ஏன் ஒரு கவலை கிடையாது. பயலும் நல்லபடியாக இருக்கான். 2 பேரும் சேர்ந்து நல்லபடியாக குடும்பம் பண்ணால் போதும். சரி டீ, இந்த புரோக்கருக்கு ஃபோன் அடி, லேட் ஆக்கிற போறாவ. அதெல்லாம் லேட்டாகவே ஆகாதுங்க. அவர் நமக்கு முன்னாடி அங்கே போயிட்டு எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணி வைக்கன்னு சொல்லியிருக்காரு.
நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்ன நாளில் வாரேன்னு. அவர் இந்நேரம் அங்கே தான் இருப்பார். அதெல்லாம் லேட்டெல்லாம் பண்ண மாட்டார். எங்க வீட்டை பற்றி இல்லைங்க, நல்ல பெரிய வீடு, நல்ல வசதி தான் உங்களுக்கு. புரோக்கர் பொய்யெல்லாம் சொல்லலைங்க, முன்னாடியே சொன்னார். நல்ல வசதியானவன் சொல்லவ. என்னவோ பெரிய வீடு, நம்ம வீட்டோட 2 மடங்கு இருக்கும் உங்களுக்கு. எப்படியாச்சும் இந்த சம்மந்தத்தை முடிச்சிடணுங்க. சரி சரி, நீ எதுவும் பேசாத. எதுவும் பேசிட்டு அவங்க எது காதலுக்கத்தில் வாங்கிட போறாவ. வாயை மூட்டுட்டி எல்லாம் விசாரிச்சு தான் கல்யாணம் பண்ணணும். ஒரு இதாக வீடு இருந்தால் மட்டும் போதுமா? பொண்ணெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டாமா? பேசாமல் இருட்டி, அவசரப்படாத. யார் நீங்கள்? புரோக்கர் ஒன்றும் சொல்லலையோ? இன்னைக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காவல்ல. நாங்கள் தான் பையனோட அம்மாவும் அப்பாவும். அதான் பொண்ணு பார்க்க வர சொன்னேன்னு சொல்லியிருந்தாங்க, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். புரோக்கர் ஒன்றும் சொல்லலையா உங்ககிட்ட? ஐயோ மன்னிச்சிருங்க, அவர் சொன்னாங்க. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வருவேன்னு நினச்சோம். இப்போயே காலையிலே வந்துட்டீங்களோ? சரி வாங்க, உள்ளே வாங்க. இதுக்கு தான்ட்டு முன்னாடியே சொன்னேன். புரோக்கர் எங்கே வந்துருவான்னு கேட்டதுக்கு முன்னாடியே அங்கே போயிருப்பாவான்னு சொன்னியல்ல. இப்போ பற்றிய காணோம், நம்மள யாருன்னே உங்களுக்கு தெரியல. ஆ, கொஞ்சம் லேட்டாவது வந்திருக்கலாம் அவனை அழைச்சிட்டு. எனக்கு என்னங்க தெரியும்? அவரு தான் சொன்னார் நான் முன்னாடியே அங்கே போயிடுறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு. இன்னும் காணும், எனக்கு என்னங்க தெரியும்? சரி வாங்க உள்ளே போவோம். வாங்க உள்ளே வாங்க. வணக்கம், உட்காருங்க. வாரம். நேற்றே நான் புரோக்கர்கிட்ட சொல்லிட்டேன், இன்னும் நேரத்துக்கு நாளைக்கு பொண்ணு வீட்டுக்கு வரணும்னு. இன்னும் புரோக்கரும் வரல. உங்கள்கிட்டையும் சேதியும் சொல்லலையோ? சொன்னார், ஆனால் என்ன நேரத்துக்கு வாரீங்கன்னு சொல்லலை. புரோக்கரும் இன்னும் வரல பார்த்தீங்களா? அதனால எங்களுக்கு தெரியலை. வேற ஒன்றும் இல்லை. ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கவும். எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கும் எங்களை தெரியாத பற்றியில் இதான் வாட்டி வரோம் உங்கள் வீட்டுக்கு. அப்புறம் எப்படி எங்களை உங்களுக்கு தெரியும்? பரவாயில்ல. ஆமாம், பையன் என்ன வேலை பார்க்குறாப்புல? என் மகன் பேர் கார்த்தி, MBA படிச்சிருக்கான். சென்னையில் IT கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கான். மாதத்துக்கு ஒரு 80,000 போல் சம்பாதிக்கிறான். எங்களுக்கு அதுவே போதும். எங்களுக்கும் தோட்டத்தரவு, வீடு வாசல் எல்லாம் நிறைய கிடக்கு. அதுவே பார்த்துக்க முடியல. இல்லை இந்த பையன் வேற அங்கேயே போய் கிடக்கான். என் பிள்ளைய என்னோட வச்சுக்கணுன்னு ஆசை தான். இருந்தாலும் நம்ம பிள்ளைய சம்பாதிக்கணும்ல. அவனுக்குன்னு அவன் தேவைக்கு அவன் சம்பாதிக்கணும். அப்போ தான் 4 இடத்துல பெருமையாக சொல்லிக்க முடியும். அதுக்காக தான் என் பிள்ளை விளைச்சிட்டு கிடக்கான். இப்போ வந்துடுவான், அடுத்த வாரத்தில் வந்துடுவான். ஆமாம், சரி. என் மாவ B.Tech படிச்சிருக்கான். எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். என் மாவ பேர் ஷாலினி. நல்லா அழகாக இருப்பா. இந்த உள்ள ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு இருக்கா, கொஞ்சம் வைக்கப்படியா. இது போயிட்டு நான் ஒரு காப்பி கொடுத்து அழைச்சிட்டு வரேன். நல்லா பாருங்க, எப்படி என்னன்னு பேசிக்குவோம் அதுக்கப்புறம். போமா, போயிட்டு பாப்பாவை அழைச்சிட்டு வந்து காட்டு. அவங்க ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காவல்ல. போ, ஏதாவது சூடாக காப்பி தண்ணி போட்டு எடுத்து கொடுத்துட்டு மெதுவாக அழைச்சிட்டு வா. அப்புறம் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? நான் 2-3 பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சம்பாதிக்கிறதே பிள்ளையோ 4 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம். என் மயந்தான் கடந்து தவிச்சிட்டு கிடக்கான் மெட்ராஸ் பக்கிட்டு. பிள்ளையே பக்கத்தில் இருந்து பார்த்துக்க முடியல. கல்யாணம் ஆன உடனே வீட்டில் வச்சிட வேண்டியதுதான். இனிமேலாம் மெட்ராஸுக்கு அனுப்புகிற மாதிரி இல்லை. இருந்து குடும்பத்தை பார்த்துட்டு நம்ம சொத்து சுகத்தை பார்த்துட்டு இருந்தாலே போதுமே. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான். இந்த சொத்து சுகம் எல்லாமே அவளுக்கு தான். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ எல்லாம் என்னால் செய்ய முடியும். ஆனால் என் பொண்ணை மட்டும் நல்லா பார்த்துக்கணும். என் பொண்ணு கண்ணுலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் என் மனசே தாங்காது. ஏன்னா அவளை அப்படி தங்கமாக நாங்கள் வளர்த்துருக்கோம். என் பிள்ளையை மட்டும் நல்லா பார்த்துக்கணும். அது மட்டும் எனக்கு போதும். நீங்கள் கவலையே படாதியே. எனக்கும் ஒரு பொண்ணு ஒரு பையன்தான். என் பொண்ணு கட்டி கொடுத்தாச்சு பற்றிலாம். அவள் இங்கே வரமாட்டா. அவளும் பெங்களூரு அந்த மாதிரி அங்கே இருக்கா. என் மய மட்டும்தான். எனக்கு மருமவ கிடையாது. என் மவளோட அதிகமாக நல்லா பார்த்துப்பேன். நீங்கள் அதை பற்றிலாம் கவலையே பட வேண்டாம். நீங்கள் தாராளமாக என் பிள்ளைக்கு கட்டி கொடுக்கலாம். நான் நல்லா தங்கமாக வச்சு பார்த்துக்குவேன். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு வரையே மாட்டான்னு பார்த்துக்கோங்களேன். என்னோடையே தான் இருக்கணும்னு நினைப்பா. நான் நல்லா பார்த்துப்பேன். அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. இதான் என் மவ ஷாலினி. பெரியவங்களுக்கு வணக்கம் சொல்லியம்மா. இந்த காலத்தில் என்ன ஒரு பணிவு. அழகு போல இருக்காளே. என் மகன் பார்த்த உடனே பிடிச்சிருக்குன்னு சொல்ல போகிறான். என்ன அழகாக இருக்கு. உள்ள போல குணம் யாருக்கும் வராது. நல்லா அமைதியாக இருப்பா. சமையல்லாம் நல்லா செஞ்சிடுவா. வயலா பூச்சி. எடுத்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா. நீங்களும் நல்லா அம்மா போல் அவளை பார்த்துக்கோங்க. என் பிள்ளைய நான் ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. எதுக்குமே ஏசியது கிடையாது. ஒத்த பிள்ளை பற்றியெல்லாம் அந்த செல்லமாக வளர்த்தேன்.
என் பிள்ளையை கட்டி கொடுக்குன்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அவள் நல்லா இருந்தாலும் எனக்கு அதுவே போதும். அதெல்லாம் நீங்கள் கவலையே பட தேவையில்ல, நல்லா பார்த்துக்குவேன் நான். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவியே, அவளே சொல்லுவா எனக்கு மாமியா கிடையாது, எங்கள் அம்மா போலன்னு அவளே சொல்லுவா. எனக்கு மருமகளை ரொம்ப பிடிச்சி போச்சு. என் மகன் அடுத்த வாரத்தில் வந்துடுவான்ல, அப்போ வந்துட்டு ஒரு இதை பார்த்துட்டு பொட்டு போச்சு நிச்சயம் பண்ணிவிட்டு கல்யாணத்தை சீக்கிரமாக வச்சிடலாம். நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் இருக்கு எல்லாம்.